நம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெபமே எப்படி இருக்கு பாருங்களேன். எப்போதும் நீங்க எங்க ஜெபத்தை கேட்கறீங்க. அந்த அறிவு, அந்த ரெவலேஷன்ஸ்ல இருக்கிறாரு பாருங்களேன். எப்பவுமே இந்த அறிவு இயேசுக்கு எப்படி வந்துச்சு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எப்ப கேட்டாலும் அவர் கொடுப்பாரியா அப்படின்னு நீங்க யாரையோ ஒருத்தரை பத்தி சொல்றீங்கன்னா, இந்த நாலேஜ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இதை நாம் அடையணும்னு தான் அவர் விரும்புறார். இது ஏதோ எழுத்து புத்தகம் அந்த மாதிரி அறிவு இல்லை. இது உறவினாலே பழக்கத்தினாலே உண்டாகிற அறிவு. இதை யாடா அப்படின்றாங்க. எல்லாம் சொல்லுங்க யாடா. யாருடா இல்ல, சொல்லுங்க யாடா. ஆமே. யாடானா பாருங்க, ஆதாம் ஏவாளை எப்படி போட்டிருக்கு? அறிந்தான். எல்லாம் சொல்லுங்க அறிந்தான். எல்லாம் சொல்லுங்க அறிந்தான். அறிந்தான் என்ன அர்த்தம்னா, உறவின் வாயிலாக ஏவாள் யாருன்றது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ கடவுள் பாருங்க, உங்களுக்கு இந்த அறிவை இந்த அறிவு மட்டும் வந்துச்சுன்னா நீங்களும் செத்ததை எழுப்புவீங்க. இந்த அறிவு தான் நீங்க உங்களுக்கு தேவை. உறவின் வாயிலாக, தொடர்பின் வாயிலாக, த்ரூ ரிலேஷன்ஷிப், அதனால ஏற்படுகிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பாருங்களேன், அது உங்களை வேற மாதிரி வாழ வைக்கும். ஆமென். அதனாலதான் ரொம்ப முக்கியம். ஓடிக்கிட்டே இருக்க கூடாது. கொஞ்சம் உறவாடு. எல்லாம் சொல்லுங்க உறவாடு. வாங்க பழகலாம். ஆமென். வாங்க பழகலாம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.